ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நவம்பர் 7 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். பைன் லேப்ஸ் ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இஷ்யூ சைஸ் பாத்தீங்கன்னா 3900 crore சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூவா 2080 crore, ஆஃபர் ஃபார் சேல் மூலமா 8.23 crore ஷேர்ஸ் வருது. பிரைஸ் பேண்ட் 210 to 221 per ஷேர். இன்னைக்கு டே 1 காலையில நிலவரப்படி 7% ஓவராலா சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் 2% தான் லிஸ்டிங் கெயின் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுறதா காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா கிரே மார்க்கெட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 16% இருந்தது, அப்புறம் 8% கம்மியாச்சு, அப்ப 5% கம்மியாச்சு. இன்னைக்கு 2% வந்து நிக்குது கிரே மார்க்கெட் பிரீமியம். லாட் சைஸ் 67 ஷேர் சொல்லியிருக்காங்க. மினிமமா 14,807 சொல்லியிருக்காங்க. ஐபிஓ டேட் இன்னைக்கு ஓபன் ஆகுது. நவம்பர் 11 தான் க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் டேட் நவம்பர் 12, லிஸ்டிங் டேட் நவம்பர் 14. பிஎஸ்சி ஷேர் இன்னைக்கு 6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம மார்னிங் பாக்குறப்ப செபி சேர்மன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீக்லி F&O ட்ரேடிங் வந்து கண்டினியூ ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஸ்டாப் பண்ற பிளான் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செபி வந்து இந்த டேட்டாவெல்லாம் தீவிரமா ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஃபோர் மேக்கிங் எனி சேஞ்சஸ் அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு தான் F&O ட்ரேடிங்கை வீக்லி ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணலான்னு டிசைட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனும் கவர்மெண்ட் வந்து F&O ட்ரேடிங்கை பேன் பண்ண போறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா எல்லா ஷேர்ஸ் ஆர்பிஎல்ல உள்ள எல்லா ஷேர்ஸையும் 678 crore செல் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க ஆர்பிஎல் பேங்க்ல எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அது எல்லா ஷேர்ஸையுமே செல் பண்ணிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, சிட்டி, கோல்ட்மேன் சாக்ஸ் அண்ட் SBI மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இந்த ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. ட்ரிகர் கோபல்ன்றவங்க ஏத்தர் எனர்ஜியில உள்ள ஷேர்ஸை செல் பண்ணிருக்காங்க. 1204 crore. ஏத்தர் எனர்ஜியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 4.5% வரைக்கும் நான் காலைல பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஆர்பிஎல் பேங்கோட ஷேர் பிரைஸ் 1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. டிவிஸ் லேப் Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நல்ல ரிசல்ட் தான் கொடுத்திருக்காங்க. 35% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல சேஞ்ச் இருக்கு. 689 crore நெட் ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ 16% கொடுத்திருக்காங்க. 2715 crore கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு டிவிஸ் லேப் 4% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஹிண்டால்கோ Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 58,203 crore இருந்து 66,058 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6,540 crore கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அதாவது நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,909 crore இருந்து 4,741 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜினலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6.7% இருந்து 7.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹிண்டால்கோ நான் மார்னிங் பாக்குறப்ப 1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. சிட்டி பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. வோடஃபோன் ஐடியாவுக்கு டார்கெட் பிரைஸ் 14 per share சொல்லியிருக்காங்க. இன்னும் 51% மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் வந்து 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏஜிஆர் டியூஸ் இருக்குல்ல அதுல இருந்து சீக்கிரமா இவங்க ரிலீஃப் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இண்டஸ்ட்ரியல் அவுட்லுக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டாரிஃப் ஹைக்ஸையும் ஒரு ரீசனா சொல்லியிருக்காங்க. ஆனா ஹை ரிஸ்க் என்னன்னா, இவங்க கிட்ட டெப்ட் அதிகமா இருக்கு. ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அந்த சேலஞ்சஸும் அவங்க மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சிட்டி. AIA இன்ஜினியரிங் Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 0.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,048 crore கொடுத்திருக்காங்க. எபிடா 7.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 275.7 crore இருந்து 297 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 200 basis points இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 26.4% இருந்து 28.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 277.4 crore கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு AIA இன்ஜினியரிங் 2.7% டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது நான் ஆஃப்டர்நூன் பாக்குறப்ப. NBCCக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. 350 crore ஆர்டர் from heavy vehicles factory
அண்ட் ஏவிஎன்எல் எஸ்டேட் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. இது ஒரு மேஜர் சிவில் ஒர்க்ஸ் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பைப்லைன் இவங்க கிட்ட இருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே ஸ்டாக் 1.8% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. 113.35 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. பிஎஃப்சி Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 11.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13,215 crore-லேருந்து 14,756 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 2.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,462 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ₹3.65 per ஷேர். அதுக்கான ரெக்கார்ட் டேட் 26th November சொல்லியிருக்காங்க. பிஎஃப்சி ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ்ல தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு 2.64%. நைகா ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ்ல தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 4:30 ரேஞ்சில் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 25.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. எபிடா 53.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 159 crore கொடுத்துருக்காங்க. மார்ஜின்ஸும் இன்க்ரீஸ் ஆகி 6.8% கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 3 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 34.4 crore கொடுத்துருக்காங்க. நைகா இன்னைக்கு ஃபிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ்ல தான் வந்திருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 17.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,036 crore-லேருந்து 4,724 crore தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் ஆனால் 1.3% டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எபிடா பார்த்தீங்கன்னா 26.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 813 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 15.9%லேருந்து 17.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 423 crore-லேருந்து 451 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நால்கோ Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 12.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,292 crore கொடுத்துருக்காங்க. எபிடா பார்த்தீங்கன்னா 29.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,933 crore கொடுத்துருக்காங்க. இது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல தான் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜினும் 39.2%லேருந்து 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 36.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,050 crore-லேருந்து 1,430 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நால்கோ டிவிடெண்டும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ₹4 per ஷேர். இதுக்கான ரெக்கார்ட் டேட் November 14. இன்னும் நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.